சார், நீங்க குறிப்பிட்டது மாதிரி 1952 அந்த ஒருங்கிணைந்த சென்னை மாகாண தேர்தலில் 62 சீட்டுகளை வென்ற கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல, தேடி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி போராட்டம் பண்றாங்களா, விவசாயிகளுக்காக அவர்களுடைய நலன்களுக்காக போராட்டம் பண்றாங்களா அப்படின்ற கேள்வியுமே திரு எடப்பாடி அவர்கள் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாது பொது தளத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் போராடலன்னு முற்றிலுமா சொல்லிட முடியாது. ஆனா தேவையான அளவுல முன்பு இருந்த வீரியத்தோடு கம்யூனிஸ்டுகள் களம் காண்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது 52 தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டதை போல சென்னை மாகாணமாக இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழலும் ஏற்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். தற்பொழுது அதற்கு பிறகு மாறி மாறி இப்பொழுது நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது என்பது உண்மைதான். இதை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்சி முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்ல முடியாது. உதாரணமாக 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சியே இல்லை, ஒரு 4 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் அதிகபட்ச இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. இப்படி அதிகபட்ச இடங்களில் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 96 தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்றார்கள் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியும் என்று நான் கருதுகிறேன். அந்த தேர்தலில் 4 இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. தேர்தலில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரக்கூடியது. அவ்வப்பொழுது இருக்கிற சூழல்கள், அணி பலம், அரசியல் பலம் போன்ற பல்வேறு அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆகவே தற்போது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இதுதான் முடிவானது என்று எந்த அரசியல் அறிந்தவர்களும் அந்த முடிவுக்கெல்லாம் வரமாட்டார்கள். இரண்டாவதாக எங்களுடைய போராட்டம் நடத்துகிறார்கள், தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர் என்ன விரும்புகிறார்? திமுக அரசை ராஜினாமா செய் என்று கம்யூனிஸ்டுகள் போராட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பம், இது அவருடைய ஆசை. இந்த ஆசையும் விருப்பமும் எதை நிறைவேற்றுவதற்கு? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அந்த விருப்பத்தையும் ஆசையும் அவர் தெரிவிக்கிறார். அவருடைய ஆசையை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய வேலை அல்ல. அவர் கட்சியை அவர் பலப்படுத்திக் கொள்வதற்கு, அவர் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளட்டும். இப்படி சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது என்பது இனி அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்லட்டும். குறிப்பாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. 25 கோடி தொழிலாளர்கள் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றார். தொழிலாளர்கள், வங்கி ஊழியர்கள், இன்சூரன்ஸ் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் என 25 கோடி பேர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் பங்கேற்றார்கள். அனைத்து தொழிற்சங்கங்களும் நடத்திய இந்த போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கம் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்தது, கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்தார்கள். அதிமுக இந்த போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, எதிர்த்தது. இதிலிருந்தே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடாத கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சியும் என்பதை அவருக்கே தெரியும். அவர் தன்னுடைய தவறை திசை திருப்புவதற்கு மற்றவர்கள் மீது பழி சுமத்தி தான் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இணைப்பில் பல கேள்விகளுக்கு விடையளித்திருந்தீங்க, பல்வேறு பதில் கேள்விகளையும் நீங்க எழுப்பியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி.